இது அவ ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. அதுல கஷ்டம் வந்தா அது அவ தான் தனியா சரி பண்ணிக்கணும். போதும்பா போதும். உன் மக மேல பாசம் இல்லாத மாதிரி நீ இன்னும் எத்தனை நாள் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பார்க்க முடியாம தானே நீ அவசர அவசரமா உள்ள வந்த. அவ மேல பாசம் இல்லாத மாதிரி பேசுற. ஏன் ரகு, அந்த கதிர்க்கு என்னப்பா குறைச்சல்? நாமளே பார்த்து வச்சிருந்தா கூட இப்படி ஒரு நல்ல பையன் தனாவுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். கதிர் தனாவை உள்ளங்கையில வச்சு தாங்குறான்ப்பா. இது அவங்க எடுத்த முடிவில்ல, இது கடவுள் போட்ட முடிச்சு. அவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதுவும் ஒன்னால உன் கையால தான் நடக்கும். ஹலோ சார். கதிர், என்னன்னு தெரியல, யாரும் பெருசா ஆப்பை லாகின் பண்ணல. சவாரிக்கு பைக் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி ஆப்பை லாகின் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஆப்பை லாகின் பண்ணிட்டு கண்டிப்பா இன்னைக்கு டியூட்டிக்கு வந்துருங்க கதிர். ப்ளீஸ் சொதப்பிடாதீங்க கதிர். ஓகேங்களா கதிர்? ஓகே சார். என்ன லீவ் போட்டுறாதீங்கன்னு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன விளையாடுறியா நீ? நான் விரதத்துல இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், லீவ் போடாதீங்கன்னு சொல்றவங்க கிட்ட எப்படி லீவு சொல்ல முடியும்? தப்பாயிடாதா? பாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. டேய் தனா, இங்க பாரு, நீ வேலைக்கு போன்னு சொன்னாதான் என்னால போகவே முடியும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி இரு. இந்தா, பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி தண்ணியை குடிச்சுக்க. ஒவ்வொரு சவாரிக்கு நடுவுலையும் ஜூஸ் இல்லைன்னா இளநீ எல்லாம் குடிச்சுக்கோ. நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கீழே அண்ணி பாத்தீங்களா, உங்க அப்பாவோட நினைவு நாளுக்கு வீடே அதகலப்படுது. ஆனா நீங்க என்னடானா இப்படி எதுலயுமே கலந்துக்காம இருக்கீங்க. ஏன் நீ என்னாச்சு? பார்வதி, அப்பாவுக்கு என் மேல பாசம் அதிகம்தான். ஆனா என்ன இருந்தாலும் வீட்டோட மூத்த பிள்ளைன்னு அண்ணன் மேலதான் கொஞ்சம் அதிகமா பிரியம் வச்சிருந்தாரு. அதனாலதான் எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. இப்ப என்னடானா அண்ணனா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால என் அப்பா மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. அண்ணி அத கூட விடுங்க. நீங்களாவது கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிருக்கீங்க. ஆனா நான் இங்க அவரோட 2வது மகன். நான் கட்டின என் புருஷனுக்கே இந்த நிலைமை தான் பாருங்க. பாத்தீங்களா, வீட்டோட எல்லா முன்னுரிமையும் பெரியம்மாக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னதான் அவரு மில்ல பாத்துக்கிட்டாலும் வீட்டு பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டாலும் இந்த வீட்டை பொறுத்தவரை நான் இப்ப வரைக்கும் ஒப்புக்கு சப்பானியா தான் இருக்கேன். இந்த நிலைமெல்லாம் என்னைக்குதான் மாற போகுதோ? பார்வதி, மயிலே மயிலேன்னு இறகு போடுனா அது சரியா போடாது. நாம தான் இறக புடுங்கணும், அப்பதான் இறகு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த வீட்டோட அதிகாரமும் கேட்டா மட்டும் நமக்கு கிடைக்காது. நாம தான் எடுத்துக்கணும். சின்னோ, அது கதிர் தானே? ஆமாங்க மாமா. விரதத்துல இருக்கும்போது இவன் எதுக்கு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? ஏய், அவனை போய் சீக்கிரம் புடி. டேய் கதிர், டேய் கதிர், என்ன ஆச்சுடா? இந்த இல்லை, விரதம் இருக்கான்ல, அதான் அந்த வெயில் ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு சுத்துது. சரி வா, வந்து உட்காரு. போதுமா? போதும். சின்னோ மாமா, நீ ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அவனுக்கு இன்னொரு இளநீர் வாங்கி கொடு. ஆ சரிங்க மாமா. இல்லை இல்லை, எனக்கு போதும்டா. டேய் குடுறா, இரு வரேன். இந்தா
டேய் வேணாண்டா. டேய் ஒழுங்கா இதை குடிச்சிடு, இல்லைன்னா அவர் என்ன குடிக்க சொல்லுவாரு. இதுக்கு மேல என்னால முடியாது. சின்னோ, மாமா அவனை பைக்கெல்லாம் ஓட்ட வேண்டாம்னு சொல்லு. நீ பைக் எடுத்துட்டு தனா வீட்டுக்கு வந்துரு. நாங்க அவனை கூட்டு போறோம். சரிங்க மாமா. டேய் கேட்டுச்சா? பைக் சாவியை கொடு. டேய் எனக்கு வேலை இருக்குடா, சவாரிக்கு போகணும். கதிர், பெரியப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சீனு கிட்ட சாவியை கொடுத்துட்டு நீ கார்ல வந்து உட்காரு. டேய் சாவியை குடுறா. வண்டியில தான் இருக்கு. சரி நீ போ. ஓகே தானே? போ. சொல்லுமாயா. ஏய் தனா, அறிவு இருக்கா உனக்கு? விரதத்துல இருக்கிறவங்கள வேலைக்கு அனுப்பலாமா? கதிர் மயங்க விழற மாதிரி போயிட்டான். ஏய் நான் சொன்னேன், ஆனா கதிர் தான் கேட்கல. அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்படியா? சரி நான் வரேன். என்ன பார்வதி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். நான் அந்த வீட்டு மருமகங்கிறதெல்லாம் சும்மாதான். என்னதான் வீட்டு பொறுப்பு என் கையில இருந்தாலும் ஜானகி அக்கா வேற இப்ப பதவியில இருக்காங்களா? எப்படி இருந்தாலும் எங்களுக்கு 2வது இடம் தான். எப்படி இருக்கன்னு கேட்டதுக்கே இப்படி வில்லு பாட்டு பாடுற மாதிரி புலம்புற? இப்பவே இப்படின்னா அந்த கதிர் பரிகாரத்தை செஞ்சு அவனுக்கு மாங்கல்ய வரி போட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் போலயே. என்ன சொல்றீங்க? அவன் மாங்கல்ய வரி கட்டுறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் மாங்கல்ய வரி கட்டிட்டானா அப்புறம் உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குமே எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு சொல்றேன். இல்ல, எனக்கு எதுவுமே புரியல. ஏற்கனவே அந்த ஜானகி கதிர அனாதன்னு சொல்லாதீங்க, அவன் நாங்க வளர்த்த புள்ளன்னு சொல்றா. இப்போ மாங்கல்ய வரியும் கட்டிட்டா அடுத்து ரகுராமி அவனை மருமகனை ஏத்துப்பாரு. அப்புறம் என்ன, பொண்ணையும் மருமகனையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாங்க. ஏற்கனவே மகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜானகி மருமகனை மகனாவே தத்தெடுத்துப்பான். அந்த வீட்ல உனக்கும் பத்மாவுக்கும் எந்த ஒரு மரியாதையும் இல்லாம போயிடும்.